ரொம்ப டேஸ்டியான மட்டன் பிரியாணி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 30 ml ஆயில், 3 ஸ்பூன் கீ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதோட நறுக்கி வச்சுருந்தா 6 பெரிய சைஸ் வெங்காயம், அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4லேருந்து 5 பச்சை மிளகா, 2 கைப்பிடி புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 கப் தயிர் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிரை மசாலாவோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருந்த மட்டனை அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் அரைச்ச கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ பேஸ்ட், அப்புறம் லைம் அண்ட் 1 கப் ஆஃப் வாட்டர் போட்டு அதை கொதிக்க வச்சாச்சு. சைட்லேயே 3 கப் பாஸ்மதி ரைஸை 70% குக் பண்ணிட்டு நம்ம கொதிக்க வச்சுருந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணோன்னே இதோட 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன். இது பிரியாணிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரிச்னஸை கொடுக்கும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக மல்லித்தலை சேர்த்து அலுமினியம் ஃபாயிலில் கவர் பண்ணி 30 மினிட்ஸ் சிம்மில் தம் போட்டு எடுத்தால் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.